தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பனையூரில் உள்ள தமது சொந்த அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு ஆளுநரை சந்திக்க சென்று கொண்டிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை தற்பொழுது நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து தாவேக தலைவர் விஜய் மக்கள் மாளிகையை சென்று கொண்டிருக்கிறார். தமிழக ஆளுநரை சந்திக்க தாவேக தலைவர் விஜய் சென்று கொண்டிருப்பதை தற்பொழுது நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய தாவேக தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவதற்காக சென்று கொண்டிருக்கிறார். தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக நாளை பதவியேற்க உள்ள தாவேக தலைவர் விஜய் தற்போது ஆளுநர் மாளிகைக்கு சென்று கொண்டிருப்பதை நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் ஆட்சி அமைக்க தாவேக தலைவர் விஜய் காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் தற்பொழுது ஆளுநரை சந்திக்க தாவேக தலைவர் விஜய் சென்று கொண்டிருக்கிறார். சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தாவேக அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட தாவேக தலைவர் விஜய் தற்போது ஆளுநர் மாளிகை நோக்கி சென்று கொண்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து தாவேக தலைவர் விஜய் மக்கள் மாளிகை வருகை தந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் குணசுந்தரி. தாவேக தலைவர் விஜய் ஆளுநரை சந்திக்க ஆளுநர் மாளிகை உள்ளே வாகனங்கள் செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சண்முகவேல். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகள்ல தீவிரமாக இறங்கியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக ஆட்சி அமைக்க உரிமை கோரி அந்த கட்சியின் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி தலைவர் விஜய் நேற்று ஆளுநருக்கு கடிதம் அனுப்பியிருந்தார். இந்த கடிதத்தில் கூடுதல் விளக்கங்கள் வழங்குமாறு ஆளுநர் தரப்பில் மீண்டும் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து மீண்டும் தாவேகா சார்பில் புதிய விரிவான கடிதம் என்பது நேற்று அனுப்பி வைக்கப்பட்டது. அதில் தமிழக வெற்றி கழகத்திற்கு 108 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு என்பது இருப்பதாகவும் ஆட்சி அமைக்கும் உரிமை வழங்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் மேலும் நாளை காலை 11:30 மணிக்கு பதவியேற்பு விழா நடத்த அனுமதி வழங்க வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் கோரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் கட்சி 108 இடங்களை கைப்பற்றினாலும் கூட இந்த கட்சி ஆட்சி அமைப்பதற்கான இடங்கள் இன்னும் தேவைப்படும் கூடிய இந்த நிலையில் தொடர்ந்து பல்வேறு கட்சியினரிடம் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று காங்கிரஸ் கட்சியுடன் இதற்கான உறுதி என்பது செய்யப்பட்ட நிலையில் இன்னும் பல்வேறு கட்சிகளுடன் ஒரு புறம் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஆளுநர் மதியம்தான் கேரளாவில் இருந்து விமானம் மூலம் இன்று மக்கள் மாளிகை வந்தடைந்திருக்கிறார். குறிப்பாக இந்நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கட்சி நிர்வாகிகளுடன் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேரில் சந்தித்து பதவியேற்பு விழா நடத்த அனுமதி கோருவதற்காக தற்பொழுது மக்கள் மாளிகைக்கு வந்தடைந்திருக்கிறார். குறிப்பாக உள்ளே சென்றவுடன் இதற்கான கடிதம் என்பது வழங்கப்பட்டும் அதன் பிறகாக பேச்சுவார்த்தை என்பதும் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாகத்தான் இதற்கான முடிவுகள் என்பது எட்டப்படும். ஒருபுறம் பதவி ஏற்பதற்கான அனுமதி என்பது பெற்று வரும் நிலையில் நாளை அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் பதவி ஏற்பு கோலாகலமாக நடைபெறுவதற்காக ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் அதற்கான பணிகள் என்பது ஒருபுறம் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கட்சி நிர்வாகிகளுடன் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேரில் சந்திப்பதற்காக தற்பொழுது மக்கள் மாளிகைக்கு வருகை தந்திருக்கிறார். சண்முகவேல். விஜய், குணசுந்தரி, நீங்கள் குறிப்பிட்டது போல தாவேக தலைவர் விஜய் ஆளுநரை சந்திக்க சென்று கொண்டிருக்கிறார். என்ன ஒரு கேள்வி எழுதுன அந்த நேரத்தில் 108 தொகுதிகளில் வென்றிருந்தாலும் கூட ஆட்சி அமைப்பதற்கு 118 உறுப்பினருடைய எண்ணிக்கை பலம் வேண்டும். ஆனால் காங்கிரஸ் மட்டுமே தற்பொழுது ஆதரவு வெளிப்படையாக தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் இன்னும் 5 இடங்களுக்கு என்ன மாதிரியான முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது? அது தொடர்பான ஏதேனும் தகவல் இருந்தால் பதிவிடுங்க.
நிச்சயமாக சண்முகவேல், குறிப்பாக 108 இடங்களை கைப்பற்றி இருந்தாலும் ஆட்சி அமைப்பதற்கு 118 இடங்கள் என்பது தேவைப்படுகிறது. இதன் காரணமாக தொடர்ந்து அனைத்து கட்சிகளுக்கும் தாவேகா தரப்பில் இருந்து தொடர்ந்து கடிதம் என்பது அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தற்பொழுது காங்கிரஸ் உடனான அந்த பேச்சுவார்த்தை என்பது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று முடிவு செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் அடுத்த கட்டமாக பல்வேறு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை என்பதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஆட்சி அமைப்பதற்கு இவர்கள் பதவியேற்பு நடந்து முடிந்தவுடன் ஆட்சி அமைப்பதற்கு குறிப்பிட்ட கால அவகாசங்கள் என்பது வழங்கப்படும். அந்த கால அவகாசத்திற்குள் இவர்கள் பேச்சுவார்த்தை என்பது கண்டிப்பாக முடித்து நிச்சயமாக ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 சட்டமன்ற உறுப்பினர்களின் தன்வசம் நிச்சயமாக எடுத்துக்கொள்வோம் என்று அதன் அடிப்படையில் இந்த அனுமதி கோரி தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்திருக்கிறார் சண்முகவேல். குணசுந்தரி, நாளை காலை தமிழகத்தின் முதலமைச்சராக தாவேக தலைவர் விஜய் பதவியேற்க உள்ள நிலையில் முழு பலத்தோடு இருந்தால் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். அதே நேரத்தில் 108 மேலும் கிடைத்த ஒரு 5, இன்னும் ஒரு 5ற்கான முழுமையான தகவல் இல்லை. அதே நேரம் ஆளுநரின் சந்திப்பு, நாளை பதவியேற்பு, இது பற்றிய ஏதேனும் தகவல் இருந்தால் குறிப்பிடுங்க. நிச்சயமாக அதாவது என்னவென்றால், குறிப்பாக தற்பொழுது நேற்று இதற்கான முழு வீச்சில் பணிகள் என்பது நடைபெற்றது. அதாவது பனையூரில் உள்ள அலுவலகத்தில் தொடர்ந்து நிர்வாகிகள், கட்சி மாவட்ட ரீதியாக கட்சி நிர்வாகிகள் உடன் பேச்சுவார்த்தை என்பது நேற்று முதலே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அனைத்து கட்சிகளுக்கும் விஜய் தாவேகா சார்பில் தொடர்ந்து அழைப்புதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு அழைப்பு என்பது அனுப்பப்பட்டு மீண்டும் இன்று அந்த காங்கிரஸ் கட்சியுடனான அந்த பேச்சுவார்த்தை என்பது முடிவு பெற்றிருக்கிறது. ஒருபுறம் இந்த பேச்சுவார்த்தை என்பது போய்கொண்டிருக்கும் சூழலில் தொடர்ந்து, அதாவது நாளை பதவி ஏற்பதற்கான அந்த பணிகளையும் தொடங்குவதற்காக குறிப்பாக அதற்கு அனுமதி கோரி தற்பொழுது இந்நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கட்சி நிர்வாகிகளுடன் தற்பொழுது ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேரில் சந்தித்து பதவி ஏற்பு விழா நாளை நடைபெறுவதற்கான அந்த அனுமதி கோருவதற்காக தற்பொழுது இந்த மக்கள் மாளிகைக்கு வருகை புரிந்திருக்கிறார். தற்பொழுது இங்கு ஒருபுறம் இந்த ஆளுநரிடம் அனுமதி கோருவதற்கான பணிகள் நடைபெற்று வரும் சூழலில் மற்றொரு புறம் பதவி ஏற்பதற்கான அந்த அனுமதி என்பது கிடைக்கும் பட்சத்தில் பதவி ஏற்பு விழா கோலாகலமாக நடைபெறுவதற்கான அந்த வேலையும் ஒருபுறம் ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் அதற்கான பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. சண்முகவேல், குணசுந்தரி, அதே போல் இன்னும் ஒரு 10 உறுப்பினர்களில் 5 உறுப்பினர்கள் உறுதியாகிவிட்ட நிலையிலும் கூட இன்னொரு பக்கம் பார்த்தோமேனால் பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் எதிர்ப்பு நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. காரணம், அவர் கூட்டிய உறுப்பினர்களுக்கான சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் கூட நிறைய பேர் வரவில்லை என்கிற காரணத்தால் இன்றைய கூட்டம் கூட ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதிலிருந்து சில பேர் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க போகிறார்கள் என்கிற தகவலும் வருகிறது. அது பற்றிய விவரங்கள் இருந்தால் பதிவிடுங்க. நிச்சயமாக சண்முகவேல், குறிப்பாக அதிமுக சார்பில் இவரிடம் இருந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் எட்டப்படாத சூழலில் இருந்தாலும் பல்வேறு அதிமுகவை சேர்ந்த கட்சி மூத்த நிர்வாகிகள் தாவேகாவிற்கு, அதாவது தாவேகாவிடம் வந்து சேர்வதற்கான ஒரு பணியும் மற்றொருபுறம் நடக்க இருக்கும் ஒரு சூழலும் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக அதிமுக கட்சி குறிப்பாக அதிமுக, அதாவது அந்த கட்சி என்பது முழுவதுமாக இந்த தேர்தலில் தோல்வியை என்பது எட்டியிருக்கக்கூடிய நிலையில் அங்கிருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருந்த நிலையில் தற்பொழுது அதிமுக மிகப்பெரிய ஒரு சரிவை சந்தித்திருக்கிறது. இது மூத்த நிர்வாகிகள் இடையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழலில் நிர்வாகிகள் இன்னும் சில பேர் தமிழக வெற்றி கழகத்திடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் என்பது தெரிய வந்து கொண்டிருக்கிறது. சண்முகவேல், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணசுந்தரி. அண்மைச் செய்தி, தாவேக தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதற்காக உரிமை கோரி
தமிழக ஆளுநரை சந்திக்க சென்று கொண்டிருக்கிறார். உரிமை கோரியிருக்கிறார். அது தொடர்பான கடிதங்களையும் ஆளுநரிடம் வழங்கியிருக்கிறார். அந்த செய்தி தற்பொழுது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழகத்திலே. அந்த வகையிலே தாவேக தலைவர் விஜய் 108 இடங்களில் வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு கட்சியாக உருவெடுத்திருக்கிறார். இருப்பினும் கூட ஆட்சி அமைப்பதற்கு 118 உறுப்பினருடைய ஆதரவு தேவை என்கிற நிலையிலே இன்னும் 10 உறுப்பினர்கள் தேவைப்பட்ட நிலையிலே காங்கிரஸ் கட்சி தமது 5 உறுப்பினர்கள் கொடுத்து ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். ஆட்சியிலும் பங்கு பெறுவோம் என்கிற தகவலையும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். மீதமுள்ள 5 இடத்திற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் 5 உறுப்பினருடைய ஆதரவை தெரிவித்து விட்டது. திமுக கூட்டணியில் இருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக ஆகிய கட்சிகளும் தங்களுடைய உறுப்பினர்களுடைய ஆதரவை தெரிவித்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழலில்தான் இன்றைய நிலவரம் சென்று கொண்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்மோடு பகிர்கிறார் செய்தியாளர் ஜெயலானி. நாளை காலை தமிழக முதலமைச்சராக தாவேக தலைவர் விஜய் பதவியேற்க உள்ள நிலையில் ஆளுநரை சந்திக்க சென்று கொண்டிருக்கிறார். விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சொல்லுவேல். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க உரிமை கோரி தற்போது ஆளுநரை சந்தித்திருக்கிறார். இது தமிழக வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழகத்தில் போட்டியிட்ட தொகுதிகளில் 108 தொகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு என்பது தேவை. ஆனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலையில் கூட்டணியுடன் தான் ஆட்சி பொறுப்பில் அமர முடியும். இப்படியான சூழ்நிலையில் தான் தற்போது காங்கிரஸ் உடனான அந்த பேச்சுவார்த்தை என்பது நிறைவு பெற்று காங்கிரஸ் தற்போது நிபந்தனைகளான அந்த ஆதரவு பெறுவதாக தமிழக வெற்றி கழகத்திற்கு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் காங்கிரஸை சேர்ந்த 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு கடிதம் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய அந்த ஆதரவு கடிதம் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்தோடு தற்போது தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநரை சந்தித்து தற்போது விஜய் உரிமை கோர இருக்கிறார். அதற்காக தற்போது கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் அக்கட்சியின் மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய செங்கோட்டையின் தமிழகத்தில் தொடர்பாக முக்கிய ஆலோசனையை தலைமை செயலாளருடன் மேற்கொண்டார். அது மட்டுமல்லாது தமிழகத்தின் முக்கிய காவல்துறை அதிகாரிகள் தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இல்லத்தில் நேரில் வருகிறது. ஒவ்வொரு முறையும் அது தொடர்பான ஆலோசனை மேற்கொண்டு வந்தார்கள். இந்த நிலையில் தான் ஏற்கனவே மின்னஞ்சல் வாயிலாக தமிழகத்தில் தனக்கு பெரும்பான்மை இருக்கிறது, எனவே ஆட்சி பொறுப்பை அமைக்க உரிமை வழங்க வேண்டும் என்பதாக தமிழக பொறுப்பு ஆளுநருக்கு மின்னஞ்சல் அளித்திருந்தார். இந்த நிலையில் முதல் நாளில் அனுப்பிய முதல் கடிதத்தில் எத்தனை எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஆதரவு இருக்கிறது என்பது தொடர்பான முழு விவரங்களுடன் விளக்கமான கடிதம் அளிக்கும்படி ஆளுநருக்கு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து நேற்று மாலை அளவில் மீண்டும் 2வது கடிதம் என்பது அனுப்பப்பட்டது. அதில் முழு விளக்கத்துடன் தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தமிழக வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் தங்களது கையொப்பம் விட்டு குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் தமிழக சட்டப்பேரவை குழு தலைவராக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை தேர்வு செய்து அதற்கான ஒப்பந்த படிவத்தில் கையொப்பம் விட்டு கொடுத்திருக்கிறார்கள். ஒப்பந்தமாக 107 சட்டமன்ற உறுப்பினர்கள் இதில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி.